KFC பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் மே 3 வரை. ஜேம்ஸ் அண்ட் கோ. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜன். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஒரு 3 வாரங்கள் போய்கொண்டிருக்கு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்ல நடைபெற்றது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை இவ்வளவு தாமதமாக நடப்பதற்கான காரணமா என்னவா இருக்கு? இந்த பேச்சுவார்த்தை முன்னோக்கி நகராம தொடர்ந்து இழுபறில நீடிச்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல எந்த இடத்துல இவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க, எந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவங்க போர் நிறுத்தத்தை அறிவிச்சாங்கன்றதுல இருந்து ஆரம்பிச்சும் போதுதான் சரியா இருக்கும். திடீர்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு இடைவெளி விழுந்துடுச்சு. வாசகர்களுக்கு மறந்து போயிருக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. ஒரு சின்னதா நம்ம பின்னாடி இருந்து வர்றதா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ போர் தொடங்கினதுக்கு பிறகு அவங்க அமெரிக்கா அவங்களுடைய நோக்கத்துல, அதாவது ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படின்றதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதன் பிறகு ஈரானுடைய பதில் தாக்குதல் தான் அந்த ஹெர்முஸ் நீரிணையை மூடுவது அப்படின்றதுதான். மற்றபடி அவங்க தொடர்ந்து பதில் தாக்குதல், அதாவது ஈரான் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்களே தவிர, அது ஒருமனே அவங்களுடைய தற்காப்பு நடவடிக்கையை தான் நம்ம பார்க்கணும். ஆனா தாக்குதல், ஈரானுடைய திருப்பி தாக்குறது அப்படின்ற தாக்குதல்ன்றது ஒரு பொருளாதார தாக்குதல். அந்த பொருளாதார தாக்குதல் ஹெர்முஸ் நீரிணையை மூடினது மூலமா நீங்க எண்ணெய் விலையை $100 கொண்டு வந்தது அப்படின்றதான் அவங்களுடைய பதில் தாக்குதல். அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட பதில் தாக்குதல் அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர விஷயம். அப்போ அவங்களோட $100 அப்படிங்கிறது நிச்சயமா ட்ரம்ப்பால சமாளிக்க முடியாத ஒரு விஷயம். அங்கேயும் சரி, அதாவது அமெரிக்காவிலையும் சரி, உலகத்திலையும் சரி, அதை ஏற்படுத்துற அந்த விளைவுகள், பங்குச்சந்தை விளைவுகள், அதுக்கப்புறம் விலைவாசி உயர்வு அப்படின்ற விஷயத்த அவங்களால எதிர்கொள்ள முடியாது. அதனால உடனடியே பேச்சுவார்த்தை நிறுத்தம் கொண்டு ஹெர்முஸ் நீரிணையை திறந்து வைக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசிய தேவையா இருக்கு. அவங்க எப்படியாவது நம்ம ஒரு இந்த போர்ல இருந்து வெளியில வந்துடணும்னு சொல்லிதான் ட்ரம்ப் பாடாப்பட்டு அந்த பேச்சுவார்த்தையை ஒத்துக்கிட்டு நாங்க அதை ஈரானுடைய அந்த 10 அம்ச அந்த திட்டத்தை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுவும் எப்ப சொன்னாரு அப்படின்னா, அதாவது அந்த போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு அங்க 2 போர் விமானிகளை வெற்றிகரமா அவங்க வெளியில கொண்டு வந்ததுக்கு பிறகு அதை ஒரு வெற்றிகர நடவடிக்கையா அமெரிக்காவில பிரச்சாரம் பண்ணிட்டு உடனடியா நாங்க போர் நிறுத்தத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி இவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதுவும் ஈரானுடைய அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு நாங்க பேச்சுவார்த்தை வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்பவே பல பேர் மாற்று கருத்து வச்சாங்க. என்ன அப்படின்னா, நம்பி போகலாமா, பேச்சுவார்த்தை நடத்தலாமா, இது ஒரு ஏமாற்ற நாடகம், திருப்பி அவங்க திருப்பி தாக்குவாங்க அப்படி சொல்லிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம வலுவா சொன்னோம், திருப்பி அதாவது ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தை நிறுத்துறதுக்கு பட்டப்பாடு அவருக்கு தான் தெரியும், நிச்சயமா அவர் திருப்பி தாக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி உறுதியா சொன்னோம் நம்ம. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ இவங்க ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது என்ன பண்றாங்கன்னா, திருப்பி பின் வாங்குறாங்க. யாரு, அமெரிக்க தரப்பு பின் வாங்கி நாங்க அந்த 10 அம்சம் எங்கள்கிட்ட கொடுத்த 10 அம்சமும் ஈரான் அறிவிச்ச 10 அம்சமும் ஒண்ணு கிடையாது அப்படி சொல்லி இழுத்தாங்க. அதன் பிறகு 2வது விஷயம் என்ன நடந்ததுன்னா, லெபனானை உள்ளடக்கிய அந்த போர் நிறுத்தம் அப்படின்றதான் அப்ப அறிவிக்கப்பட்ட விஷயம். ஆனா அது இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. அப்போ ஈரானிய தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க லெபனான்ல பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்தை அறிவிக்காத வரைக்கும் நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதன் பிறகு என்ன பண்ணாங்க, தாக்குதல் நடத்திட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தைக்கும் போனாங்க. அந்த பேச்சுவார்த்தையில எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படாம திருப்பி அதான் வெளியில வந்துட்டாங்க. அதுதான் நடந்த விஷயம். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்றத இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயம். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, அந்த லெபனான்ல போர் நிறுத்தத்தை நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரு, அமெரிக்காவுடைய அழுத்தத்துல இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள வைத்தாங்க. அப்படி ஒப்புக்கொள்ள வைக்கல அப்படின்னா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்றதுதான் ஈரானுடைய நிலைப்பாடா இருந்தது. அது ஒரு வெற்றிகரமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய அந்த போர் நிறுத்த நிபந்தனையை அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ள வைப்பது அப்படின்ற விஷயத்துல அவங்க வெற்றி பெற்றாங்க. மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ 3 வாரம் மீண்டும் நாங்க அதை நாங்க நீட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நீட்டிக்கும் போது என்னன்னா, நாங்க மீசில மண் ஓட்டல அப்படின்னு சொல்லி நெதன்யாகு என்ன சொன்னாரு அப்படின்னா, நாங்க ஈரானுடைய அழுத்தத்தால் நாங்க போர் நிறுத்தத்துக்கு போகல, நாங்க லெபனான்ல இருக்கக்கூடிய அந்த அதிபர்கிட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்குள்ள நாங்க பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தோம். அததான் அமெரிக்க அதிபர் அறிவிச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஆனா உலகத்துல யாரும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஆனா அது அவங்களுடைய சொந்த நாட்டுல அவங்களுக்கு அரசியல் அழுத்தம் இருக்கு இல்லையா? ஈரானோட நிபந்தனை காரணமாக அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்தை ஏத்துக்கிட்டு இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை அறிவிச்சாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வேற அரசியல் பின்னடைவாயிடும். அப்போ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அதை மூடி மறைக்கிறதா என்ன பண்றாங்கன்னா, நாங்க லெபனான் அதிபர் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க அமெரிக்காவில் ஒரு பேச்சுவார்த்தை நாடகம் நடத்தி அதை அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு சரி, ஓகே, நீங்க பேச்சுவார்த்தை வந்துட்டீங்களா, இப்ப ஏன் நீட்டிச்சிங்க அப்படின்னா, இல்ல மறுபடியும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அந்த ஈரானுடைய அந்த அழுத்தத்தினாலதான் அங்க ஒரு போர் நிறுத்தம், அதாவது லெபனான்ல ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ முதல் விஷயம் முடிஞ்சுது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா,
ஸ்டேட் ஆஃப் ஹெர்முஸும் திறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பேச்சுவார்த்தையில, அதாவது இந்த போர் நிறுத்த அறிவிப்புல வந்த முக்கியமான விஷயம். ஆனா அப்படி அறிவிக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ட்ரம்ப் இதை வந்து ஒரு மிகப்பெரிய தன்னாலதான் எல்லாம் நடக்கிற மாதிரியும், தன்னோட நிபந்தனைகளை எல்லாம் ஈரான் ஏற்றுக்கொண்டு வேற வழி இல்லாம திறந்து விடுறாங்கன்னு சொல்லி ஒரு பராக்கிரமமா தன்னுடைய வெற்றிகர நடவடிக்கை அவர் வந்து என்ன பண்றாரு, தொடர்ந்து அந்த அந்த சமூக வலைதள ஊடகத்துல அவர் என்ன பண்றாருன்னு எழுதிக்கிட்டே இருக்காரு. அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னா, உலகத்துல என்ன மாதிரியான விளைவு ஏற்படுத்துதுன்னா, அது அமெரிக்கா வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துறாரு. முக்கியமா அவருடைய முக்கியமான நோக்கம் எதுவா இருக்குது அப்படின்னா, அந்த அமெரிக்க மக்கள்கிட்ட நான் போருக்கு போன நோக்கத்துல நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதா இருக்கு. ஆனா இது என்ன மாதிரியான விளைவுகளை ஈரான்ல ஏற்படுத்துது அப்படின்னா, அப்ப ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போறது மூலமா தோல்வி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை, அரசியல் சூழல் அங்க ஏற்படுத்துது. அப்போ இந்த 2 அரசியல் சூழலும் என்ன பண்ணுது அப்படின்னா, ஈரானுடைய அந்த பேச்சுவார்த்தை குழு வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான அதாவது இவருடைய அந்த விடாம தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுற மாதிரியும், தன்னுடைய அந்த பலத்தை காட்டுற மாதிரியும் இவர் வந்து அதாவது ட்வீட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அது வந்து எதிர் விளைவுகளை ஏற்படுத்துது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இதுல இருந்து அவங்க பின்வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை வந்து நாங்க திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்போ இதுக்கு பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் இவங்களை கொண்டு வரதுக்காக என்ன பண்றாங்க, நாங்க உங்க மேல வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நாங்க சுற்றி வளைக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி ட்ரம்ப் தரப்பு அறிவிச்சு அவங்க வந்து சுற்றி வளைச்சாங்க. சுற்றி வளைச்சதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, மறுபடியும் உங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தை வரணும்னா, நீங்க முதல்ல இந்த சுற்றி வளைப்பை பின்வாங்கணும். ஏன்னா நீங்க ஒரு அழுத்தத்தின் மூலமா தான் எங்களை வந்து ஒரு பேச்சுவார்த்தை வர வைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட நான் பேச்சுவார்த்தைக்கு வர தயாரா இல்லைன்னு சொல்லி ஈரான் அறிவிச்சுட்டாங்க. இதுதான் நடந்த விஷயம் இந்த 2 வார காலத்துல. இப்ப இடைப்பட்ட விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த பேச்சுவார்த்தை முன்னோக்கி போகணும்னா முதல்ல ட்ரம்ப் வாய மூடணும் அப்படின்றதுதான் இப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழல். இது ஒரு தனிநபர்கள் ஒரு முக்கியமான ஒரு போர் சூழல்ல வந்து ஒரு தனிநபர்கள்ன்றது முக்கியமான பாத்திரம் கிடையாது. ஆனா ஒரு அரசியல் சூழலுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, கடந்த முறை பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து தொடர்ந்து நான் வந்து ஜெயிச்சுட்டேன் அறிவிக்கும் பொழுது, அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, அந்த நியூயார்க் டைம்ஸ்ல இவர் தோத்துட்டாரு. ட்ரம்ப் வந்து அந்த போறதுல இப்ப தன்னுடைய நோக்கத்திலும் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி, ஜனநாயக கட்சி வந்து அவர் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப இது வந்து ஒரு உள்கட்சி உள் அரசியலா மாறுது. உள்நாட்டு அரசியல் விவகாரமா அது மாறுது. ஏன் அப்படின்னா, இப்ப வாய மூடணும் அப்படின்னு நீங்க விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ சமீபத்துல கூட சீனாவையும் இந்தியாவையும் வந்து ஹெல் ஹோல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருந்தாரு. அது சீனாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அவங்க அந்த கவர்மெண்ட் என்ன மாதிரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க குறிப்பா? இப்போ இந்த விவகாரத்தை நம்ம பேசி முடிச்சுட்டு இதுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த போர் விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லா மாறுறாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த அந்த அலுவல்சார் அந்த பயிற்சியத்துல ஈடுபட்டு இருக்கவங்களே வெளிப்படையா அறிவிக்கிற அளவுக்கு மோசமா போகுது. அப்ப வேற வழி இல்லாம தான் இப்ப என்ன பண்றாரு, கொஞ்சமா ஒரு கட்டத்துக்கு மேல இப்பதான் வாய மூடி இருக்கிறாரு. அப்படி இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி, அதாவது ஈரானை சீன்ற வகையில எந்த ஒரு சமூக ஊடகங்கள்ல நீங்க எந்த ஒரு தகவலும் வெளியில வராத நீங்க பார்க்க முடியுது. எதைன்னா நடுவில் கூட ஒரு செய்தி கசிஞ்சது. என்ன சொன்னாங்கன்னா, ஈரானிய தரப்புல முதல்ல ட்ரம்ப வாய மூட சொல்லுங்க. எங்ககிட்ட அதனால ஏன்னா ஈரானுடைய அந்த பேச்சுவார்த்தை குழுவாகட்டும், இப்ப ஈரானுடைய அந்த அரசியல் பலம் எங்க இருக்குது அப்படின்னா, அந்த ஹார்ட்லைன்னு சொல்லக்கூடிய அந்த IRGC, அந்த ஈரானிய புரட்சிக்கு பிறகான அந்த புரட்சியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மத பற்று கொண்ட அந்த மக்கள் தான் இது நல்ல ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த அரசு வந்து உறுதியாகவும் நிலையாகவும் நின்றுட்டு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மக்கள் சூழல்ல, அப்படி அரசியல் சூழல்ல ஈரான் இறங்கி போறதோ, இல்ல வந்து நாங்க விட்டு கொடுத்து போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியலை நகர்வு செய்யும் பொழுது, அது உள்நாட்டு அரசியல்ல கடுமையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ எந்த ஒரு அரசியல் தலைவரும் இப்படியான ஒரு சூழல்ல தன்னை வந்து ஒரு தோல்வி அடைகிற மாதிரியாவும், இல்ல ஒரு பலகீனமான ஒரு சூழல் இருக்கிற மாதிரியாவும் ஒரு அரசியல் சூழலை எந்த ஒரு நாடு முன் வராது. முன்னெடுக்கின்ற அவசியமும் ஈரானுக்கு இல்லை. ஏன்னா அவங்க வந்து தோல்வி கண்ட தரப்பு கிடையாது. தோல்வி கண்ட தரப்புன்றது அமெரிக்க தரப்பு தான். அப்ப அவங்களுக்கு இப்படி இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. அதே சமயத்துல அவங்களுடைய அரசியலும் இப்படியான ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அனுமதிக்கல. அப்போ ஆனா ட்ரம்ப்புக்கு இப்படி இந்த ஒரு தோல்வியை ஒப்புக்கொள்றது அப்படிங்கிறது என்னன்னா, வரப்போற நவம்பர் அந்த இடைத்தேர்தல்ல தன்னுடைய தோல்வி ஒப்புக்கொள்ற மாதிரி ஆயிடும். அப்போ அவர் வேற வழி இல்லாம அந்த தோல்வியை வந்து தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஜனநாயக கட்சி இவருடைய தோல்வி முகத்தை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டு அவர் அரசியல் ரீதியாக தாக்குறது மூலமா தன்னுடைய வெற்றியை உறுதி செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சூழல்ல தான் இந்த பேச்சுவார்த்தை மேற்கொண்டு நகராம அந்த இடத்துல நிக்குது. அப்போ இந்த பேச்சுவார்த்தை இதற்கு மேல போகணும் அப்படின்னா, அமெரிக்கா தன்னுடைய சுற்றி வளைப்பை விலக்கிக்கணும். அதுதான் இப்ப இருக்கிற முக்கியமான ஒரு கண்டிஷனா வந்து ஈரான் வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க வந்து சுற்றி வளைப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஈரான் வந்து 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா, முதல்ல ஹெர்முஸ் நீரிணை அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம பேசி முடிவுக்கு வந்துடலாம்.
அதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்களை தனியா பேசிக்கலாம். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஹெர்முஸையும் அணு ஆயுதத்தையும் ஒன்னா பிணைச்சு வச்சிருந்தாங்க அமெரிக்கர்கள். இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா அது தனி. முதல்ல நீங்க வந்து இப்போ அதாவது போர் நிறுத்தமும் ஹெர்முஸும் ஒரு 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 டாபிக். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு அந்த ஹெர்முஸ் நீரிணை வந்து இயல்பான நிலைக்கு, அதாவது நீங்க கட்டணம் செலுத்தியோ இல்ல வந்து ஈரானுடைய கட்டுப்பாட்டுல அவங்களுடைய ஐஆர்ஜி சொல்லக்கூடிய அந்த பாதையில வரக்கூடிய வகையில அந்த தங்கு தடையற்ற அந்த சரக்கு கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யறது இப்போ உங்களுக்கு தேவையா இருக்கு. எங்களுக்கும் அதே மாதிரி நாங்க போர் நிறுத்த ஒப்புக்கொண்டதுக்கு பிறகு எங்களுக்கும் எங்களுடைய எண்ணெய் வந்து வெளியில போகணும் அப்படின்றது முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. இப்ப நீங்க வந்து எது முக்கியமா இருக்கு, இந்த நியூக்ளியரா இல்ல ஹார்மோஸா? ஹார்மோஸ் தான் முக்கியமானதா மாறி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி அதாவது சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து அணு ஆயுதம், அங்க இருக்கிற அணு ஆயுதத்தை வந்து ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்காத அளவுக்கு நாங்க வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதை யாரும் பேசுறதே கிடையாது. பேச்சுவார்த்தை என்னவா இருக்குது அப்படின்னா ஹெர்முஸ் நீரிணை எப்படி திறந்து எண்ணெய் விலை 100ல இருந்து மறுபடியும் அந்த 70, 50, 60க்கு குறைக்கிறது அப்படின்றதுதான் இப்ப முக்கியமான வேலை. ஏன் அப்படின்னா அதுங்க ஒரு உள்நாட்டு அரசியல் பிரச்சனை. ஒரு விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்ல, உலக பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. எப்படி இதை சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு $100 அதாவது எண்ணெய் விலை $100 தொடர்ந்து இருக்குது அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா பொருளோட விலையும் உயரும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விதி. இப்போ இதுல இருந்து பார்க்கும்போது ஒவ்வொருடைய அந்த முதல்ல அதுல பாதிக்கப்பட போகிறதுன்றது அந்த பங்கு சந்தை தான். ஏன் அப்படின்னா அப்போ ஒரு பங்கு சந்தையை எது வச்சு கட்டமைக்கிறாங்க அப்படின்னா அந்த மதிப்பு, அதாவது டாலரோட மதிப்பு வச்சுதான் கட்டமைக்கிறாங்க. டாலரோட மதிப்பு எது சார்ந்து இருக்கும், அது எண்ணெயோட விலை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம். அப்போ இப்ப இந்த மதிப்பு மாறும்பொழுது இதுக்கு வரைக்கும் ஏற்படுத்தப்பட்ட அந்த கட்டமைப்பு, அதாவது அவங்களுடைய முதலீடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விலையை அடிப்படையா வச்சுட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க $60 இருந்து திடீர்னு $100 கொண்டு போறீங்களா, 110 கொண்டு போகும் பொழுது அந்த மதிப்பு மாற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டபுளா மாறிடுது. இப்ப மாறும்பொழுது சிலருக்கு அது சாதகமாகவும் பலருக்கு பாதகமாகவும் மாற ஒரு சூழல் வரும்பொழுது இப்ப எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுக்கு யாருக்குமே விடை தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய அந்த பாலித்தீன் தொடர்பான உற்பத்தி தொடர்பான அந்த பொருளாகட்டும், எண்ணெய் ஆகட்டும், இல்ல சில்லுகள் தயாரிக்கிறதுக்கான அந்த ஆர்கான் ஆகட்டும், இல்ல அலுமினியம், அதாவது ராணுவ தளவாடங்க உற்பத்திக்கு தேவையான அலுமினியம் ஆகட்டும், எதுவுமே இங்கிருந்து வெளியில வர முடியல. அப்போ உலக உற்பத்தியே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முடங்கி கிடக்குது. இன்னும் முக்கியமான விஷயமா விவசாய உற்பத்தி, அதுக்கு தேவையான உரம், அங்கிருந்து வர அந்த இடுபொருள்ல இருந்து இந்த உரம் தயாரிக்கிறது நடக்கும், அதுவும் வரல. அப்போ மொத்த உற்பத்தியும் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது அப்போ நீங்க வந்து குறைவான பொருளை அதிகமான விலை கொண்ட மூலப்பொருளை வாங்கி குறைவான பொருளை உற்பத்தி செய்து அதிகமான விலைக்கு விற்கிறீங்க. விற்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த விதின்றது, அதாவது மதிப்பு விதிங்கிறது வேலை செய்யாது. ரொம்ப டீட்டெயிலா போனோம் அப்படின்னா வாசகர்களுக்கு போர் அடிச்சிடும். அந்த டாபிக் எப்பவுமே கொஞ்சம் கடினமான டாபிக்ன்றதால ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம். எப்படி பார்த்தாலுமே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வணிக சூழலே வந்து பாதிக்கப்படுது. ஒரு வணிக சுழற்சி பாதிக்கப்படுது. வணிக சூழல்னு சொல்றதை விட அந்த வணிக சுழற்சி நடந்துகிட்டு இருக்கும். அதாவது முதலீடு, மூலப்பொருள் முதலீடு, விற்பனை, லாபம், மறுபடியும் முதலீடுன்றதுதான் அந்த சுழற்சி. அந்த சுழற்சி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான், உடைக்கப்பட்டுருச்சு அப்படின்றதான் இப்ப நடந்துக்கிற விஷயம். அப்போ அதனால என்ன சொல்றாங்கன்னா முதல்ல அலறது யாருன்னு பாத்தீங்கன்னா UAE தான் அலறி இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்க அந்த அதிபர்கிட்ட நீங்க வந்து எங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி, அதாவது தேவையான டாலரை வந்து நீங்க கொடுக்கல அப்படின்னா, அதாவது அங்க இருக்கிற மத்திய வங்கி எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா எங்களால வந்து இந்த பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்ள முடியாது. நாங்க வேற வழி இல்லாம யுஎன்ல வந்து நாங்க வந்து கடன் வாங்கி அவங்களுக்கு யுஎன்ல ஏற்றுமதி செய்யறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால நீங்க உடனடியாக எங்களுக்கு டாலர் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து கோரிக்கை வச்சாங்கன்னு சொல்றதை விட கிட்டத்தட்ட மிரட்டுறாங்கன்னு சொல்லிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதன் பிறகுதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப இஸ்ரேல்ல இருந்து பாதுகாப்பு, அதாவது அயன் டாம் எல்லாம் கொண்டாந்தாங்க இறக்கி, அந்த படையை இறக்கி எங்கேயும் போகாத நான் என் கூட ஏறுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி அதாவது விலைவாசி உயர்வு மட்டும் இல்ல, பங்கு சந்தை கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இப்போ திறக்க வேண்டியது ஹெர்முஸ் நீரிணை தான். 2 பேருக்கும் இது முக்கியமான விஷயம். அதான் ஈரானுக்கு முக்கியமானதுதான் அது. ஏன்னா அதாவது சுற்றி வளர்ச்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 டேங்கர் வரைக்கும் அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க. அமெரிக்க படைகள் வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி பதிலடிக்கு இவங்களும் 2 டேங்கரை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. ஈரான் வந்து சம அளவுல இருக்கிறாங்க. நீங்க வந்து எங்களுடைய டேங்கரை நீங்க கைப்பற்றும் போது உங்களதும் இயல்பா கொஞ்சம் போய் 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 வந்துகிட்டு இருக்க முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்குது. அப்போ 2 பேருக்கு சமமான இழப்பா இருக்கு இந்த இடத்துல. 2 பேரும் என்ன பண்ணணும்னா அந்த அந்த ஏதாவது அமெரிக்காவுடைய சுற்றி வளைப்பை வந்து அவங்க விலக்கிக்கிறதும், இயல்பா இந்த சரக்கு கப்பல் போக்குவரத்தை ஈரான் வந்து அனுமதிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இவங்க செஞ்சுக்க வேண்டிய உடன்பாடா இருக்குது. ஆனா அதுல ஒரு முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா கட்டணம் இல்லாமல் ஏற்கனவே என்ன நடந்ததோ அப்படியே விடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க தரப்பு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல்ல முடியாது, ஏற்கனவே மாறினதுதான், இனிமே ஹெர்முஸ் நீரிணை வழியா போகணும் அப்படின்னா எங்களுக்கு தேவையான அந்த கட்டணத்தை செலுத்தணும், அது வந்து நீங்க எங்களை தாக்கி அதனால ஏற்பட்ட இழப்புக்கு நீங்க கொடுக்குற
நீங்க அதாவது அத அந்த இழப்பீடா தான் நாங்க அத காம்பன்சேஷன். கருதுறோம். காம்பன்சேஷன் அந்த இழப்பீடா தான் நாங்க கருதுறோம் அப்படின்னு சொல்லி ஈரானிய தரப்புடைய வாதம். அப்போ நீங்க இதை மீறி நீங்க போகணும் அப்படின்றது அதே மாதிரி எங்களுடைய கட்டுப்பாடு இல்லாம அப்ப நீங்க கட்டுப்பாடு இல்லாம போகும்போது இந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் எந்தவித தங்கு தடையெல்லாம் உள்ள போய் வெளில வந்தது அப்படின்னா மறுபடியும் தாக்க மாட்டீங்கன்னு என்ன உறுதி. அப்போ அது வந்து ஒரு தாக்குதலுக்கான தயாரிப்பு வேலையாவும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க அந்த மாதிரி எங்களை தாக்குறதுக்கு தேவையான எந்த ஒரு தயாரிப்பையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். குறிப்பா எங்களை தாக்குன இஸ்ரேலுடைய அந்த சரக்கு கப்பல்கள் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சில நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. அப்ப கட்டணம், தங்கு தடையற்ற அந்த போக்குவரத்து அப்படின்றத அவங்க ஏத்துக்கல. அதுக்கு பதிலா கட்டணத்திலும் கூடிய எங்களுடைய கட்டுப்பாட்டுல அதாவது எங்க எங்க மேற்பார்வையில தான் இந்த சரக்கு போக்குவரத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஈரானிய தரப்பு சொல்றாங்க. அப்போ இதுதான் இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த இழுபறி. அப்போ கிட்டத்தட்ட நீங்க கேட்ட மாதிரி எது முக்கியமானது அப்படின்னா இங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தான் முக்கியமானது தவிர இப்போ அந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லை. அதை பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் மூலமா என்ன பண்றாங்கன்னா அதை தவிர்க்க பாக்குறாங்க. யாரு ஈரானிய தரப்பு என்ன பண்றாங்கன்னா தவிர்க்க பாக்குறாங்க. ஆனா அது அமெரிக்க தரப்புக்கு அது ஒரு இழப்பு, என்ன சொல்ல போன இழப்பு இல்ல, எடுத்துக்கிட்ட நோக்கத்துல தோல்வி அடைஞ்சதை கிட்டத்தட்ட மறைமுகமா ஒப்புக்கொள்ள மாதிரி ஒரு விஷயமா வந்துரும். அப்ப இதை கொண்டு போய் எப்படி நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்லி இந்த போருக்கு போனேன், இந்த போர்ல வந்து நாங்க வந்து வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையாடலை உருவாக்கி அதன் மூலமா தான் நீங்க வெளியில வர முடியும். ஆனா இந்த அரசியலுக்கு ஒரு அரசியல் சிக்கல் இது, ஒரு அரசியல் இக்கட்டான ஒரு சூழல் இது. இப்ப அமெரிக்க தரப்பு இதை ஏத்துப்பாங்களா மறுப்பாங்களா அப்படின்றது தெரியாத விஷயம். இப்ப தெரியாத இருக்கும்போது இந்த சூழல்ன்றது தொடர்ந்து இதே நிலையில் தான் இருக்கும். அந்த இழுபறின்றது தொடர்ந்து நீடிக்கவே செய்யும். இது எப்படி தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இறுதியா சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா, இந்த போர் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் சீனாவ வந்து லாக் பண்றதுக்கு தான் அப்படின்றத நம்ம நெறைய பேசியிருக்கோம். இப்ப சீனாவ பொறுத்தவரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையில அவங்களுடைய அணுகுமுறை அப்படின்றது எப்படி இருக்கு? அதேபோல ஐரோப்பிய நாடுகளினுடைய ரோல் என்னவா இருக்கு? திடீர்னு அந்த கடந்த முறை பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதாவது இந்த ஹெர்முஸ் நீரிணை தொடர்பா முதல்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுதே ஐரோப்பிய ஒன்றியம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகளை எல்லாம் கூட்டு வச்சு, எப்படி நம்ம வந்து ஹெர்முஸ் நீரிணையை வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அதை எப்படி உலக நாடுகள் பார்த்தாங்க அப்படின்னா, நீங்க அதாவது இனிமே வந்து அமெரிக்காவுடைய தலைமை அப்படின்றது இனிமே நம்மளால வந்து ஏற்றுக்கொண்டு அதன் கீழ் நம்ம நடக்கிறது அப்படின்றது இனிமே தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதனால நம்ம இனிமே கையில எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வந்ததா தான் சொன்னாங்க. ஆனா செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா ஒரு அறிவிப்பு வந்தது. ஈரான் வந்து ஹெர்முஸ் நீரிணையை திறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்த உடனே அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த அறிவிப்பு வந்தது. அப்போ அதனால ஒரு உள் ஒரு உள் ஒரு குழப்பம் ஈரானுடைய அந்த அரசியல் தலைமையிலேயே சில குழப்பங்கள் இருந்தது. முன்ன பின்ன செய்திகள் வந்தவண்ண இருந்தது. அது ஒரு சில விஷயங்கள அது தவறான ஒரு நடவடிக்கையாவோ அதாவது வந்து அந்த வெளியுறவு அமைச்சர் வந்து நாங்க ஹெர்முஸ் நீரிணையை வந்து திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தெளிவான ஒரு ஒரு விஷயத்த சொல்லாம மொத்தமா சொல்லும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, அது வந்து வேற விதமான சிக்னல வந்து உலக நாடுகளுக்கு தெரிவிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த உலக நோக்கர்கள் அதாவது அரசியல் நோக்கர்கள் அந்த அந்த நேரத்துல சொன்னாங்க. அது ஐஆர்ஜிசி வெளியுறவு அமைச்சரை வந்து அவங்க வந்து ஒப்புக்கொள்ளலன்னு சொல்லி தன்னுடைய மறுப்பை பதிவு செஞ்சதாகவும் சொல்லி அவங்கள்ட்ட ஒரு சிக்கல் இருந்ததாகவும் சொல்லி செய்தி வந்தது. ஆனா இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த அளவுக்கு இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாற்று ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஈரானிய தரப்பு வந்து பாகிஸ்தானுக்கு போய் அங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டையும் தனியா பாத்துக்கலாம். ஒண்ணு ஹெர்முஸ் நீரிணையை தனியா பேசிக்கும், அதுக்கப்புறம் அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பா தனியா பேசிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இன்னும் தனியா பாக்குறதுனா என்ன அப்படின்னா முதல்ல இது கட்டணத்துடன் போறதா கட்டணம் இல்லாம போறதான்றது முதல்ல பேசிக்கிறது. நீங்க அணு ஆயுதம் தொடர்பா நீங்க வந்து நாங்க அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து வெளியேற்றுறதா இல்ல வந்து அங்க செறிவூட்டுறதை நிறுத்துறதா அதுக்கு பதிலா நீங்க முடக்கி வைக்கப்பட்ட எங்களுடைய சொத்து இருக்கு இல்லையா 20 பில்லியன் அதாவது ஈரானுடைய 20 பில்லியன் முடக்கி வைக்கப்பட்ட சொத்து அப்படியே தான் இருக்குது. அதை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒப்பந்தத்துக்கு போகணும். அப்போ அந்த 20 பில்லியனையும் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தையும் ஒன்னா பார்க்கணும். அதே மாதிரி ஹெர்முஸ் நீரிணை உங்களுடைய சுற்றி வளைப்பு எங்களுடைய அந்த ஹெர்முஸ் நீரிணை மூடலை திறக்கிறது அப்படிங்கிறதையும் தனித்தனியா கம்பார்ட்மெண்ட்ல பிரிச்சுக்கலாம்னு சொல்லிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது வெளியுறவு அமைச்சர் என்ன பண்றாருன்னா ஓமனுக்கு போறாரு, அதன் பிறகு வந்து ரஷ்யாவுக்கு போறாரு. ஆனா ரஷ்யாவுக்கு போறாரு, ஆனா சீனாவுக்கு போகலையேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சீனாவுக்கு அதாவது ரஷ்யாவுக்கு போனாவே சீனாவுக்கு போன மாதிரிதான். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் உலக சூழல் நிலவுது. ஏன் அப்படி நிலவுது அப்படின்னா எந்த ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தாலும் அது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்தாலும் சரிதான், இல்ல சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்தாலும் சரிதான், இருதரப்பு அந்த வெளியுறவு அமைச்சர்கள் உடனடியா என்ன நடந்தது சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி சரி பின்னாடியும் சரி 2 பேரும் கலந்து பேசினா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். இந்த அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே என்ன நடந்தது அப்படின்னா ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் வந்து சீனாவுக்கு வந்துட்டு போனதை நீங்க வந்து எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அப்போ இது வந்து எல்லாம் ஒரு கோஆர்டினேட்டட் மூவ் தான். இப்போ நீங்க ஒரு நாட்டுக்கு போனா போதும் இன்னொரு நாட்டோட ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க எந்த மாதிரியான நகரம் செய்யறதுன்ற ஒரு முடிவு பண்ண ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த அளவுக்கு
இது வந்து வெறுமனே சீனாவை பாதிக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சீனா, ஈரான், ரஷ்யா 3 சேர்ந்த விஷயமா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன் சொல்லிட்டே இருக்கோம்னா, முதல் விஷயம், ரஷ்யா வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுல எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடு. இயற்கை வளங்கள் மிகுந்த ஒரு நாடு. 2வது இத நுகர்ந்து, அதாவது இத வாங்கி இத பொருளா மாற்றி உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு வந்து சீனா. இந்த வணிகம், அதாவது ஆசியா ஐரோப்பிய வணிகத்துடைய இதயமா இருக்கக்கூடிய இடமா எது இருக்குது அப்படின்னா, அது ஹெர்முஸ் நீரிணையும் ஈரானும் இருக்குது. நீங்க நிலவழி போக்குவரத்தா இருந்தாலும் சரிதான், நீங்க நீர்வழி போக்குவரத்தா இருந்தாலும் சரிதான். இந்த செங்கடல், ஹெர்முஸ் நீரிணை இந்த 2யும் தாண்டி தான் போக வேண்டி இருக்கும். ஒருவேளை இத தவிர்த்து போகணும்னா செலவு கூட போக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி சீனாவில இருந்து ஐரோப்பாவுக்கு எந்த ஒரு, அதாவது நீங்க கப்பல் வழியா போகணும் சரி, போகணும்னாலும் சரிதான். இல்ல வந்து நீங்க ஒரு ஃப்ரைட் ட்ரெயின் சொல்லக்கூடிய அந்த சரக்கு ரயில் போக்குவரத்து வழியா போகணும்னாலும் சரிதான். அது ஈரானுடைய அந்த நில வழியா தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது, எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இன்னொரு விஷயத்த கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நாளா வந்து ரஷ்யா வந்து எந்த ஒரு தாக்குதல் நடந்தாலும் அது இஸ்ரேல பாதிக்க வகையில எந்த ஒரு முடிவு எடுத்ததே கிடையாது இதுவரைக்கும். ஆனா இந்த போருக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இல்ல போருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, அவங்க தெளிவாவும் உறுதியாவும் இஸ்ரேலுக்கு எதிரான நகர்வுகளை செய்யறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் கோஆர்டினேஷன் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த ட்ரையாங்கிள், அதாவது ஈரான், ரஷ்யா, சைனா அப்படின்ற அந்த ட்ரையாங்கிள் கிட்டத்தட்ட நெருக்கமா பிணைக்கப்பட்டுடுச்சு. அப்போ இந்த பேச்சுவார்த்தை, ஈரானுடைய மூவ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, அது ரஷ்யா, சீனாவுடைய ஒத்துழைப்போடையும் அவங்களுடைய கலந்துரையாடலோட தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது தான் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம காமிச்சிட்டு இருக்குது. அதுதான் இன்னைக்கு வந்து வெளியுறவு அமைச்சர் வந்து ரஷ்யாவில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறது. அதாவது இந்த ப்ரொபோசல் கொடுத்த உடனே அங்க போறதுக்கான அடிப்படையும் அதுதான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த லெபனான் மீதான தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேல வந்து அமெரிக்கா நிறைய அழுத்தம் தெரிவிச்சாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்ப நீங்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை வந்து கண்ட்ரோல் பண்றாங்களா? இல்ல அமெரிக்கா இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்றாங்களான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப இந்த கேள்வி பலமுறை கேட்ட கேள்விதான் பலமுறை நம்ம வந்து சொன்ன ஒரு விஷயம் தான். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் தான் அமெரிக்காவை கட்டுப்படுத்துறதா எல்லாரும் சொல்றாங்க. அது நம்ம இல்லைன்னு தொடர்ந்து மறுத்துக்கிட்டு இருக்கிறோம். இஸ்ரேல்ன்றது அமெரிக்காவுடைய ஒரு என்ன சொல்றது, அங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தோட ஒரு ஒரு ப்ராக்ஸி, இல்ல வந்து அவங்களுடைய ஒரு நடவடிக்கை, அதாவது மேற்காசிய பகுதியிலையும் மத்திய ஆசிய பகுதியிலையும் இந்த அமெரிக்காவுடைய நலன்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சின்ன அமெரிக்காவுடைய பகுதியா நம்ம பார்க்கலாம். அப்போ இது அமெரிக்காவால செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு பகுதி தானே, அதாவது கட்டுப்படுத்தி அவங்களுடைய பொருளாதாரத்தை இயக்கி அந்த ராணுவ நடவடிக்கைகளை செய்யக்கூடிய ஒரு பகுதியாகும். இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுடைய ஒரு ஒரு சின்ன பகுதி, அதாவது எக்ஸ்டெண்டட் ஒரு ஏரியா அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே என்ன நடந்தது அப்படின்னா, அதை சீர்குலைக்கிற விதமா என்ன பண்றாரு அப்படின்னா, நெத்தன்யாகு அந்த லெபனான் மேல கடுமையான தாக்குதலை நடத்துறாரு. அப்ப நடத்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அது தாக்குதல் நிறுத்தாத வரைக்கும் நாங்க உங்களோட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிக்கிறார். அப்போ உண்மையிலேயே இஸ்ரேல் தான் அமெரிக்காவை கட்டுப்படுத்துது அப்படின்னா, நாங்க வந்து இந்த இதுல வந்து பணிஞ்சு போக கூடாது. அப்ப இவங்களுடைய என்னன்னா, இவங்களுடைய முடிவு என்ன, இந்த போர் வந்து நிக்கக்கூடாது, நம்ம தொடர்ந்து வந்து ஈரானை வந்து தொடர்ந்து முடக்காத வரைக்கும் இந்த போர் நிறுத்தக்கூடாது அப்படின்றதான் இஸ்ரேலுடைய அந்த நிலைப்பாடா இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு குறுநில மன்னரா இருக்கிறீங்க, ஒரு பேரரசருக்கு கீழே ஒரு குறுநில மன்னரா இருக்கிறீங்க. உங்களுடைய நலன் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, இங்க உங்களுக்கு போட்டியாளரா இருக்கக்கூடிய அது ஈரானை வந்து ஒழிச்சு கட்டிட்டு அந்த மொத்த பகுதியும் உங்களுடைய நலன், உங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ கொண்டு வர்றதுதான் ஒரு குறுநில மன்னனா அவங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ அவங்களுடைய சொந்த நலனும் இருக்குது. வெறுமனே அமெரிக்க நலன் மட்டும்தான் இது வந்து இஸ்ரேல் பிரதிபலிக்குதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அது அப்படி கிடையாது. அது வந்து கருப்பு வெள்ளையா பாக்குறது அப்படின்றது சரியா இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நலன் இருக்குது. அமெரிக்காவோட நலன்லயும், ஏதாவது அமெரிக்க நலன்ல இவங்க நலனை இணைச்சு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஒரு நோக்கத்துல இருந்தா என்ன பண்றாங்கன்னா, லெபனானை தாக்குறாங்க. அதன் மூலமா பேச்சுவார்த்தை முன்னேற விடாம தடுக்கிறதுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் பண்றாங்க. அதையும் இன்னும் சொல்ல போனா, அது இவங்க, அதாவது யுஏஇ கூட வந்து கோஆர்டினேட் பண்ணி யுஏஇயோடைய அந்த ஐக்கிய அரபு நாடுகளுடைய போர் விமானங்கள் ஈரானை தாக்குறதே நம்ம பார்த்தோம். அப்ப 2 பேரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒருங்கிணைஞ்ச வகையில செய்யறாங்க. இப்போ இது ஒரு குறுநில மன்னர்கள், இதுல 2 குறுநில மன்னர்கள் வந்து இணைஞ்சு வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி கூட புரிஞ்சுக்கலாம். ஆனா கடைசியில என்ன நடந்தது, எல்லாரும் வந்து அதாவது பின்வாங்கிக்கிட்டு அவங்க அமெரிக்காவோட சொல் பேச்சை கேட்டுட்டு பின்வாங்க வேண்டிய சூழல் இருந்தது. ஏன் அப்படின்னா, அங்கேயிருந்து உற்பத்தி ஆகிற ஆயுதங்கள் தான் இங்கே வருதே தவிர, இஸ்ரேல்ல உற்பத்தி ஆகிற ஆயுதங்கள் வந்து அங்க போகல, ஏதாவது அமெரிக்காவுக்கு போகல. இப்போ முக்கியமா இன்னும் விஷயம், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் பாத்தீங்க அப்படின்னா எய்டு, அதாவது உதவின்ற வகையிலே தான் தொடர்ந்து வந்து இவங்களுக்கு ஆயுதம் கொடுத்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க காசு கொடுத்து வாங்கல.
அப்போ உங்களுக்கு காசு இல்லாம ஃப்ரீயா ஆயுதம் கொடுத்து உங்களை வந்து அது அமெரிக்க நலனுக்கு எதிராக நீங்க வந்து சண்டை போட விடுவாங்களா? இது எங்கேயாவது சாத்தியமே கிடையாது. இப்போ இந்த சம்பவம் எதை காட்டுது அப்படின்னா, அமெரிக்க நலன்கள் தான் முதன்மை. அதுல வந்து இஸ்ரேல் நலன் அதுக்கு அடுத்த நிலையில் தான் வருமே தவிர, இஸ்ரேல் நலன் முன்னாடியாவும் அமெரிக்க நலன் பின்னாடியும் இருக்கிற மாதிரி இதை புரிஞ்சிக்க கூடாது. அப்பப்போ ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அப்போ அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அடிப்படையில என்ன அப்படின்னா, அமெரிக்க நலன் தான் இதுல முக்கியமானது. ஒருவேளை அமெரிக்க நலன் வந்து இதுல பாதிக்கப்படும்னா, இஸ்ரேலை பலி கொடுக்க கூட அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். மின்னமலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு நீங்க ஆழமாக பதில் நன்றி. AC பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் மே 3 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.